topic, which is Glories of Ramanada Raya. Translator யாரு? பிரபு நான் தமிழ்லயே பேசுறேன் பிரபு. அப்படியா? ஓகே. சோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிடையாதா? Is anyone there for English translation? Just if you can raise your hand, I'll make you go. Prabhu, I think தமிழ்ல பேசினா ஓகே தானே? டிரான்ஸ்லேஷன் வேணுமா பிரபு? As per the norms, கண்டிப்பா தமிழ் translation வேணும். ஏன்னா YouTube after you load the original, after you load the YouTube. Okay, you start Mataji. Na check பண்ணிக்கிறேன் பாருங்க. You start Mataji. நீங்க சொல்றது கேக்கல பிரபு. நீங்க ஏதோ பேசுறீங்களா? கேக்கல சுத்தமா. Your voice is actually your voice is breaking. Is this? அவங்க voice நல்லா கிளியரா இருக்கு. Okay, maybe I will start, Prabhu. Let Mataji start. Intermediate and okay, Raghavendra Kumar. Prabhu, I made you co-host. தியான ஸ்லோகா சொல்லட்டுமா பிரபு? ஆரம்பிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. பிரபு ஒரே டவுட். இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல பேசணுமா? அந்த டவுட் கிளியர் பண்ணுங்க. Okay, இங்கிலீஷ்ல பேசணும். Mataji is going to talk in Tamil. You have to speak in English, Prabhu. Okay, Prabhu. Okay, very nice. So, Hare Krishna, dear devotees, we are very, very happy to have Her Grace Vaijeyanthi Mala Devidasi on the special evening on the topic of Glories of Sri Ramananda. We welcome Mataji by chanting 3 times lovely Hare Krishna Maha Mantra. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama. Thank you once again, Mataji. Hare Hare Krishna. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். முதன்மையாக வந்து His Holiness பானுசுவாமி மகாராஜனுடைய தாமரை பாதங்கள்ல என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். அதுக்கப்புறம் சுமித்ரா கிருஷ்ணதாஸ் பிரபு, இஸ்கான் சென்னை பிரசிடென்ட், His Grace Ragakrishna Prabhu, His Grace Jeevan Gaurav Prabhu, His Grace Srinarayan Prabhu. அப்புறம் இங்க இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ற எனக்கு எல்லாருடைய பேரும் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. எல்லாருடைய பாதங்கள்லயும் என்னுடைய பணிவான வந்தனங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை, ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ராமானந்த ராயருடைய டிசப்பியரன்ஸ் டே, மறைவு தினமாகவும் இருக்கு. அன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுல எனக்கு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. முதல்ல வந்து நான் தியான ஸ்லோகத்தோட எனக்கு தமிழ்ல பேசி ரொம்ப பழக்கம் இல்லை, ஆனாலும் நேத்திக்கு சொன்னதுனால தமிழ்ல தான் பேசணும்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து முயற்சிக்கிறேன். என்னோட தவறு இருந்தா அப்படி நினைச்சுக்கோங்க. ஏன்னா நான் இங்கிலீஷ்லயே பேசி பழக்கம், நாங்க யுஏஇல இருந்ததுனால. மாதாஜி நீங்க வேணா இங்கிலீஷ்ல பேசுங்க, நான் தமிழ்ல மாத்திக்கிறேன். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்க பட்சத்துல பரவாயில்ல பிரபுஜி, நான் ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு ஓகே, அதனாலதான் கேக்குறேன். எனக்கு ரெண்டுமே ஓகே. நீங்க இல்ல நான் தமிழ்ல கொஞ்சம் மென்டலா யோசனை பண்ணி வச்சிருக்கேன், ட்ரை பண்றேன். சரி மாதாஜி, டிஃபிகல்ட்டி இருந்துன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே மாதாஜி, கொஞ்சம் பிரேக் மட்டும் கொஞ்சம் விடுங்க, ரொம்ப லெங்தா கொடுக்காதீங்க சென்டென்சஸ், அதுக்கு தான். சரி, ஹரே கிருஷ்ணா. ஓம். நான் தியான ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं
परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सह गणललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते सप्त काञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्नां अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते कृष्णाय तुभ्यं। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद। இன்னைக்கு வந்து ஸ்ரீ ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபுருடைய ரொம்ப இன்டிமேட் அசோசியேட், அவருடைய டிசப்பியரன்ஸ் டே. ஸோ அதனால அவருடைய பெருமைகள், க்ளோரிஸ் ஆஃப் ராமானந்த ராயர் நம்ம Today is a disappearance day of Ramanada Raya, a very close associate of Lord Chaitanya Mahaprabhu. So today we are going to see the glories of Ramanada Raya. Next slide. இதுல வந்து சைத்தன்ய சரிதாமிருதம் அந்தியலீலை 5.21 இதுல வந்து ரொம்ப அழகா இவருடைய க்ளோரிஸ் வந்து இந்த 2 லைன்ஸ்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மகாபிரபுர பக்த கணேர துர்கம மஹிமா தாஹே ராமானந்தர பாவ பக்தி பிரேம சீமா. மகாபிரபுனுடைய பக்தர்களுடைய பெருமைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் சாதாரணமா எனக்கு வந்து தகுதியே கிடையாது. சோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட், ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதிலும் ராமானந்தர் வந்து பிரேம பக்தி அந்த பாவத்துல மிகவும் உன்னதமான நிலை, சீமா அப்படின்னா அந்த எல்லையை அடைஞ்சிருக்க. சோ அதனால அவருடைய பெருமைகள்ல நம்மளால கெப்பாசிட்டிக்கு முடியற மட்டும் ஏதாவது ஒரு சிறு துளிகளை நம்ம பார்க்கலாம். It is very, very difficult to understand the glories of the devotees of Chaitanya Mahaprabhu. But today we are going to see a very small part of the speciality of a devotee called Ramanada Raya from the Chaitanya Charitamrita Sloka 5.21. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் மாதாஜி. இப்போ who is ராமானந்த ராயர், அதாவது ராமானந்த ராயர் என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம அவருடைய இந்த சமூகத்துல அவர் எந்த நிலைமையில இருந்தார், அவருடைய ஆன்மீகத்துல அவருடைய ஐடென்டிட்டி என்ன, ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது, அந்த கௌர லீலையில அவர் என்னவா இருந்தார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படி பார்க்கலாம். Now we shall see who is Ramanada Raya, what is his family clan, and what was his social status, and what was his contribution towards society. ராமானந்த ராயர் வந்து அலலநாத் அப்படின்னு ஒரிசால பிறந்தார். அவர் வந்து கரணா கம்யூனிட்டி அப்படிங்கிற அது வந்து ஒரு 4வது வர்ணம், அதாவது சூத்ரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமண கிருத்திய வைஷ்யா சூத்ரர்கள், அந்த 4வது வர்ணம் சொல்லக்கூடிய சூத்ரா கம்யூனிட்டியாக கருதப்படுகிறது. அந்த குலம் சூத்ர குலமாக கருதப்படுகிறது. அது மாதிரி அது வந்து நம்ம லோவஸ்ட் ஜென்ரலா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கீழ்மட்டமான அந்த மாதிரி ஒரு இதுலதான் அவர் பிறந்தார். அவருடைய தந்தையார் வந்து பாவானந்த ராயா. அவருக்கு வந்து 5 குழந்தைகள். அதுல வந்து ராமானந்த ராயர் தான் மூத்தவர். மத்த 4 பேர் வந்து கோபிநாத பட்டநாயக்கர், கலாநிதி, சுதாநிதி, வாணிநாத பட்டநாயக்கர் அப்படின்னு குழந்தைகள். ராமானந்தர் வந்து பிரதாபருத்ர ராஜா, அந்த ராஜாவுடைய வித்யாநகரம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது இப்பொழுது ராஜமுந்திரின்னு கூட சொல்லுவா, ஆந்திர பிரதேஷ்ல ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரி அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த இடம். அது அப்பெல்லாம் மெட்ராஸும் அதோட இணைந்து இருந்தது. அதனால மெட்ராஸ் எல்லாமே இணைந்து அந்த இடங்களுக்கு எல்லாம் கவர்னராக அவர் செயல்புரிந்தார். அவர் கவர்னராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெரிய கவி. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் ஒரு பெரிய கவியாக இருந்தார். அவர் வந்து சமஸ்கிருதத்துல பெரிய பண்டிதராக விளங்கினார்.
ஜெகநாத வல்லப நாடகம் அப்படிங்கிற ஒரு மிகவும் அருமையான ஒரு நாடகத்தை, ஜெகநாத புகழை பரப்பக்கூடிய நாடகத்தை எழுதியிருக்கார். அப்புறம் அவர் வந்து அவருடைய பாட்டு, சங்கீதம், நாட்டியம் எல்லா விதமான கலைகளிலும் மிகச் சிறந்து விளங்கினார். Ramanada Raya was born in Alalanath in Orissa, which is in Orissa state, in the Karana community. His father's name was Bhavananda Raya. His father had totally 5 sons, of whom Ramanada Raya was the eldest. The names of the other 4 brothers are Gopinath Pattanayakya, Kalanidhi Sudhanidhi, and Vaninatha Pattanayakya. Ramanada Raya was King's Pratapradra's governor in the state of Vidyanagara, and later he became one of his ministers. Ramanada Raya was a poet and a very well-known Sanskrit scholar. He was very well versed in drama and in literature, music, singing and dancing. அடுத்தது மாதாஜி, அடுத்தது வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி, அதாவது ஆன்மீகத்துல அவருடைய நிலை என்ன, அவருடைய ஐடென்டிட்டி என்னன்னா அதை வந்து ரொம்ப அழகா சைத்தன்ய மகாபிரபுவே தெரிவிக்கிறார். சைத்தன்ய சரிதாமிரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. பவானந்த ராய் அப்படிங்கிற அவருடைய தந்தையை பார்த்து இவர் என்ன சொல்றாருனாக்க, சைத்தன்ய மகாபிரபு, சாக்ஷாத் பாண்டு துமி துமார பத்னி குந்தி பஞ்ச பாண்டவ துமார பஞ்சபுத்திர மகாமதி. அதாவது பவானந்த ராயானா நீங்க பாண்டுவே தான். உங்களுடைய மனைவியானவள் குந்தி, உங்களுக்கு பிறந்திருக்கிற எல்லா குழந்தைகளும் மகாமதி, மிக புத்திசாலியான உங்களுடைய 5 குழந்தைகளும் 5 பாண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவே இதை எடுத்து சொல்ற. அதை தவிர இந்த கௌரகணோத தேச தீபிகை அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் பத்ம புராணம் அப்படிங்கிற புஸ்தகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ரெஃபரன்ஸ்ல பார்க்கும் பொழுது, ராமானந்த ராயர் வந்து கிருஷ்ண லீலையில அர்ஜுனனாக இருந்தவர் தான் இப்ப ராமானந்த ராயரா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி விரஜலீலையில அர்ஜுனியா அப்படிங்கிற கோபியாகவும், அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு கோபனாகவும் அந்த அர்ஜுனனே இருந்திருக்கார். அவர் தான் இப்ப ராமானந்த ராயா வந்திருக்கார். அதே மாதிரி விரஜலீலையில லலிதா விசாகா அப்படின்னு ராதாரனுடைய மிகவும் இதயபூர்வமான அசோசியேட்ஸ் இருந்தா இல்லையா, அதுல வந்து சில பேர் சொல்ல அவர் லலிதா சகி தான் இப்படி வந்திருக்காருன்னு. ஆனா பக்திவினோத தாக்கூர் அதை கன்ஃபார்ம் பண்றாரு, இவர் விஷாகா சகி தான் இந்த மாதிரி ராமானந்த ராயரா வந்திருக்காரு. இப்படி எல்லாருடைய மொத்த உருவமாகவும் ராமானந்த ராயா நமக்கு கௌரவீர்ல வந்திருக்கு. Ramanada Raya is the same personality who was none other than Maharaja Pandu himself, and in that lifetime Kunti Devi was her wife, and his sons in that lifetime were the 5 Pandavas. Arjuna, Ramanada Raya is none other than Arjuna in Krishna Lila, and Gopi Arjuniya in Brajalila, and Gopa Arjuna in Brajalila, Vishaka Shaki in Brajalila. So all these personalities are same. Next, அதே மாதிரி கௌரலீலை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மாதாஜி. ராமானுதர் கௌரலீலையில ராமானுதர் வந்து மகாபிரபுனுடைய மிகவும் ரொம்ப இன்டிமேட் இதயபூர்வமான ஒரு பக்தராகவும் அசோசியேட்டாகவும் இருந்திருக்கார். அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா 3.5 பேர் தான் பகவானுடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்ஸ். அதை வந்து ஸ்வரூப கோசானியார ராய ராமானந்தா ஷிகி மகி பீதின தாண்ட பகினி அர்த்தஜனா. அந்த 3 பேர் யார் அப்படின்னாக்க ரொம்ப பகவானுக்கு கான்பிடென்ஷியல், மிகவும் க்ளோஸான இருக்கக்கூடியவர்கள் வந்து ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி, ராமானந்த ராயர், ஷிகி மகிதி, அப்புறம் ஷிகி மகிதியினுடைய சிஸ்டர், அதாவது சகோதரி. இவர்கள் 3.5 பேர் தான் பகவானுடைய ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் இன்டிமேட் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது கௌரலீலையில. அதே மாதிரி ராமானந்தர் வந்து இந்த மாதவேந்திரபுரியினுடைய கிராண்ட் டிசைபிளா இருக்கு, அவருடைய சிஷ்யருடைய சிஷ்யர். அதனாலதான் நமக்கு வந்து அவருடைய மாதுரிய பக்தியின் எல்லையை ஏன் அடையறாருங்கிறதுக்கு இங்கதான் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் மாதவேந்திரபுரியிலிருந்து தான் அந்த மாதுரிய பக்தியினுடைய உன்னத நிலையை அந்த சித்தாந்தம் வந்து நம்ம கௌடிய சித்தாந்தத்துக்கு அவரிடம் எடுக்கப்பட்டது. அதுல இருந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். Ramanada Raya was one of the close associates of Lord Chaitanya. He was among the 3.5 most intimate associates of Lord Chaitanya. The other 3 were Swarup Damodar Goswami, Sikhi Mahiti Goswami, and the half person referred here was Sikhi Mahiti's sister. So Ramananda was a disciple of Raghavendra Puri and grand disciple of Madhavendra Puri. இதுதான் ராமானந்தர இன்ட்ரோடக்ஷன். இப்ப வந்து நமக்கு முக்கியமான விஷயம் சைத்தன்ய சரிதாமிரத்துல அவரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் எப்படி சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறார்கள். அடுத்த ஸ்லைட். How he meets
Chaitanya Mahaprabhu, which is explained in Chaitanya Charitamrita. So இதுல வந்து இது எப்படி நடக்கிறது அப்படின்னாக்கா, சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர்கள் 2 பேருக்குமான சந்திப்பு நடக்கிறது. Ramananda meets Chaitanya Mahaprabhu after Mahaprabhu accepts sannyasa. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாச தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் பூரியிலிருந்து தென்னிந்திய யாத்திரைக்கு புறப்படுறார். தென்னிந்தியாவுக்கு போய் தன்னுடைய திவ்ய நாமங்களுடைய பெருமையை மக்களுக்கு எடுத்து உரைப்பதற்கும், மக்களை பக்தர்களா மாற்றுவதற்கும், அந்த கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கும் சைத்தன்ய மகாபிரபு வந்து தென்னிந்தியா யாத்திரையை துவங்குகிறார். அப்படி துவங்கும் பொழுதுதான் after accepting initiation, Chaitanya Mahaprabhu traveled towards South India to spread the glories of holy name among people in South India. அப்படி கிளம்பும் பொழுது என்ன ஆகுது, சர்வபௌம பட்டாச்சாரி தான் அவருக்கு வழி அனுப்புறார். அப்ப வழி அனுப்பும் பொழுது சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து சில விஷயங்களை சைத்தன்ய மகாபிரபுக்கு சொல்றார். அப்ப அவர் actually gave send off to Chaitanya Mahaprabhu when he was starting this journey, and in that time Sarvabhauma Bhattacharya gave some instruction, gave some piece of advice to Mahaprabhu. Request to Chaitanya Mahaprabhu. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீங்க வந்து எப்படியும் தென்னிந்திய யாத்திரைக்கு போறேன், அப்படி போகும் பொழுது அங்க வந்து இந்த மாதிரி ராமானந்த ராயர் அப்படின்னு ஒரு பெரிய மகாபக்தர் இருக்கார். அவர் வந்து கிருஷ்ண ராதா கிருஷ்ண பிரேம லீலையில வந்து உத்தமமான அந்த ஞானத்துல மிக சிறந்து விளங்கக்கூடியவர். அவர் வந்து சூத்ர கம்யூனிட்டியில பிறந்திருந்தாலும் அந்த கீழ் குலத்துல பிறந்திருந்தான்னு அப்படின்னு அவரை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடாதீங்கோ. அவர்கிட்ட போனேன்னா அவரோட நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், நீங்க தட்டாம அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. He tells Chaitanya Mahaprabhu that while you are traveling towards South India, you will be meeting a devotee called Ramanada Raya, who is born in Sudra community. Please don't neglect him, get association of him, and you will be filled with joy after getting his association. இப்படி சொல்லி என்ன இதுல வந்து நமக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஜெனரலி இப்ப நம்ம வந்து இப்ப வந்து மகாபிரபு வந்து வெளியில கிளம்புறார். இந்த சர்வபௌம பட்டாச்சாரியா அவரை பார்த்து சொல்றாரு, நீங்க அங்க போகும் பொழுது இந்த பக்தரை பாருங்க அப்படின்னு. இவர் வந்து கிருஷ்ணரே மகாபிரபு, இவர் வந்து கிருஷ்ணருடைய பக்தரா இருக்கார். இப்ப நம்ம யாராவது ஊருக்கு ஒரு பக்தர் இருந்து ஊருக்கு போனோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பக்தரை பார்த்து, இப்போ ஒருத்தர் காஞ்சிபுரம் போறாருன்னு வச்சுக்கோங்க, இப்ப அந்த பக்தர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க காஞ்சிபுரம் போறீங்களா, அங்க வரதராஜ பெருமாள் ரொம்ப அழகா இருக்காரு, இப்ப கோவில் ரொம்ப அழகா இருக்கு, அதனால நீங்க அங்க போகும் பொழுது கட்டாயமா வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு தான் நீங்க வரணும் அப்படின்னு வேணா நம்ம சொல்லுவோம். ஆனா வரதராஜ பெருமாள் கிட்ட போய் நீங்க இதுல போறீங்க இல்லையா குருட வாகனத்துல, அப்ப போய் அந்த பக்தரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோமா? Generally, when devotees go to temple, others advise devotees about the speciality of deities present in the temple. But here, the reverse happens. Lord Chaitanya Mahaprabhu is none other than Krishna himself. When he comes to South India, this person advises Chaitanya Mahaprabhu to meet Ramananda Raya. இதுதான் நம்ம இந்த கௌடிய சம்பிரதாயத்திலேயே இது ஒரு யூனிக் ஃபீச்சர், ஸ்பெஷாலிட்டி. இப்ப அந்த வரதராஜ பெருமாள்கிட்ட போய் நம்ம சொல்லலாம், ஏன்னா அந்த சொல்லக்கூடிய அந்த இதை வந்து அந்த ரைட் வந்து வரதராஜர் கொடுக்கிறார். இது எப்படின்னா அவர் அழகான ஒரு பாஸ்ட் டைம் சொல்றேன். காஞ்சிபுரத்துல வரதராஜர் வந்து கருட சேவைக்கு புறப்படுறார் இல்லையா, அப்ப அவரை பாக்குறதுக்கு தொட்டாச்சாரியார் அப்படின்னு ஒரு வைஷ்ணவ பக்தர், அவர் ரொம்ப வரதராஜருடைய தீவிரமான பக்தர். அவர் சோழிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து எல்லா வருடமும் இந்த வரதராஜ கருட சேவையை பாக்குறதுக்காக எப்பவும் நடந்து வந்து பாப்பாரு. அப்போ ஒரு வருஷத்துல என்ன ஆச்சு, எக்ஸ்பிளைன் வித் ஸ்டோரி. மாதாஜி கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டீங்க மாதாஜி, சாரி. ஓகே, ரெண்டு லைன் நிறுத்துறீங்க மாதாஜி. ஓகே, எனக்கு ஃப்ளோ வர மாட்டேங்குது, எனக்கு அப்படியே வேகமா போறதுனால கஷ்டமா இருக்கு. எனக்கு நாலேஜே இல்ல இதுல. அதாவது தொட்டாச்சாரியா அப்படின்னு ஒரு வைஷ்ணவ டிவோட்டி இருக்கார். அவர் வந்து வரதராஜருடைய பெரிய பக்தர். அவர் எல்லா வருடமும் இந்த வரதராஜர கருட சேவையை பார்ப்பதற்காக சோழிங்கபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்து எல்லா வருடமும் விடாம வர. There was a great devotee called Tottacharya who was a pious devotee of Varadaraja Perumal. So every year for visiting Varadaraja Perumal's temple, he used to walk from a village called Sholingapuram till Varadaraja Perumal's temple in காஞ்சிபுரம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால அந்த வருடம் அவருக்கு கருட சேவைக்கு வர முடியல. Like this, one year when he was about to visit Garuda Seva, he fell ill. அவருக்கு வர முடியாத பொழுது என்ன ஆகுது, வரதராஜர் யாரோ ஒரு பக்தர் வந்து
வேண்டிக்கிறார். இந்த தொட்டாச்சாரியால வர முடியலையே, பகவான் எப்படி அவருக்கு தரிசனம் கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கும் பொழுது பகவான் என்ன பண்றார், கருட சேவையில வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு வந்த உடனே அந்த கொடைகளால அந்த பூஜாரியை மறைக்க சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, திடீர்னு பெருமாள் காணாம போயிட்டாருன்னா அவர் அங்க போய் ஷோலிங்கர்ல தக்கான் குளம் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு தன்னோட தரிசனத்தை கொடுக்கிறார். So once when this devotee fell ill, another devotee prayed to Varadaraja Perumal to give darshan for this devotee. So during Garuda Seva, the Lord disappeared from that place and came and gave darshan to this devotee. So அது வந்து இப்போ கூட அந்த காஞ்சிபுரம் கருட சேவையில இந்த ஒரு நிகழ்வு வந்து இப்பவும் அதை கொண்டாடுறாங்க. எப்படின்னா அந்த கொடையெல்லாம் அப்படி மறைக்கிற மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் பகவான் வந்து தொட்டாச்சாரியாருக்கு தரிசனம் கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அது இப்பவும் கொண்டாடப்படுகிறது. இது 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இப்பவும் அது அனுசரிக்கப்படுகிறது. So Lord's darshan to the devotee called Tottacharya, this incident happened 400 years back, but till today this incident is celebrated as a festival in that place. So இது மாதிரி பக்தரை பார்க்கிறதுக்கு பகவான் வருது அப்படிங்கிறதும் நடக்கிறது. ஏன்னா பகவான் அப்படி ஒரு பித்தர். So from this we can understand the Lord personally comes and sees his devotees because the Lord is in great prema towards his devotees. அதனாலதான் இப்ப நம்ம பார்க்க போறோம், இந்த ராமானந்த ராயர்கிட்ட பேசும்பொழுது கூட சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நீயும் பித்தன் நானும் பித்தன், அதனால நம்ம 2 பேரும் ஈக்குவல் சரிசமமான ஒரு லெவல்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பின்னாடி சொல்லுவார் ராமானந்த ராயர் கிட்ட. In this story also Chaitanya Mahaprabhu tells Ramanada Raya, you are also very mad about Krishna and I am also very mad about Krishna, so we both are very very mad about Krishna. This he will tell to Ramananda Raya. அதனாலதான் பகவான் நம்ம திருமால்னு சொல்றோம் இல்லையா, மால் அப்படின்னாலே பித்து பிடித்தவர் அப்படின்னு தான் அர்த்தம். Bhagavan Krishna is called as Thirumal. Mal refers to madman. அதனால இப்ப வந்து சர்வபௌம பட்டாச்சாரியாருக்கு மாதிரி இவரை தூண்டி விடுறார். அதாவது சைத்தன்ய மகாபிரபு வந்து ராமானந்த ராய சந்திக்கும்படி தூண்டி விடுறார். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஒரு நம்ம கிருஷ்ணரை அணுகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்தன் ஒரு தூண்டுதலை கொடுக்க வேண்டும். இன்னொரு பக்தனின் தூண்டுதலின் மூலம் தான் பகவான் கிருஷ்ணரை நம்மால நெருங்க முடியும். Here in this case we can see Sarvabhauma Bhattacharya gives a piece of advice to Mahaprabhu to meet Ramananda Raya. So in his instigation only Mahaprabhu meets Ramananda Raya. So from this we can understand that a devotee to approach Lord, we need some other devotees in piece of advice. அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம்னா சர்வபௌம பட்டாச்சாரியரே எப்படி பகவான் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வந்தார் அப்படின்னாக்க, கோபிநாத் ஆச்சாரியருடைய கருணை. கோபிநாத் ஆச்சாரியார் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படியாவது இவரை சைத்தன்ய மகாபிரபுடைய தாமர பாதத்துல சேர்க்கணும்னு நினைச்சு பாடுபட்டார். அதனால அவர் சர்வபௌம பட்டாச்சாரியார் முரட்டு வேதாந்தியாக இருந்த சர்வபௌம பட்டாச்சாரியார் பகவானுடைய காலடியை வந்து அடைந்தார். Sarvabhauma Bhattacharya was a dry mental speculist, but due to the mercy of Gopinath Acharya, he was able to get the Lord's mercy. அதே மாதிரி இப்ப சர்வபௌம பட்டாச்சாரியருடைய கருணையினால ராமானந்த ராயர் பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுடைய காலடியை நெருங்குகிறார். Similarly, now Ramananda Raya gets the mercy of Sarvabhauma Bhattacharya and is able to be in the lotus feet of Chaitanya Mahaprabhu. இதே மாதிரி இந்த ராமானந்த ராயர் என்ன பண்ண போறாருன்னா, பின்னாடி பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ராஜாவை பகவான் மகாபிரபுடைய சரணத்துக்கு கொண்டுவதற்காக பலவிதமா அந்த பிரதாபருத்ரனுடைய பெருமைகளை மகாபிரபு கிட்ட பேசி மகாபிரபுடைய மனதை இழக்கி அதை உருக வைத்து, ஐஸ் கட்டி மாதிரி உருக வச்சு, எப்படியாவது அவர் பெரிய பக்தன், அவனுக்கு எப்படியாவது தரிசனம் கொடுவோம் அப்படின்னு பேசி தன்னுடைய திறமைகளை எல்லாம் அதுல செலுத்தி அவரை வந்து பிரதாபருத்ரையும் பகவான் சைத்தன்ய மகாபிரபு நெருக்கமா கொண்டு வர்றார். Similarly, Ramananda Raya gives his mercy to Prataparudra king by speaking about his glories to Lord Chaitanya Mahaprabhu. He arranges for the meeting of Lord Chaitanya Mahaprabhu and King Prataparudra. So இதுதான் இப்போ இந்த மாதிரி கட்டத்துல இது முக்கியமான பாடம் நமக்கு. அதனால நம்ம இன்னொரு டிவோட்டி நம்ம பகவான் கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வந்தார்னா நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய கடன் என்னன்னா, நம்ம இன்னொரு பக்தரை பகவான் கிருஷ்ணருடைய சேவடிக்கு நம்ம செலுத்த வேண்டும். So from this we have to understand, we get Krishna by another devotee's mercy. So how we can replicate for the devotee is by giving our mercy to another new person to make him closer to Krishna and make him a devotee.
இந்த அழகான அந்த ஒரு மதுரமான இந்த லீலையில என்ன நடக்குதுன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து போயிட்டார், கோதாவரியை அடைஞ்சு கோதாவரி நதி கிட்ட போய் ஸ்நானம் பண்ணிட்டு அவர் வந்து கிருஷ்ணநாமாவை ஜபித்துக் கொண்டு இந்த கோதாவரி நதிக்கரையில அமர்ந்திருக்கிறார். Once in this lila we can see one day Chaitanya Mahaprabhu went to Godavari river, did his snana, and then he was sitting in the banks of Godavari river chanting the name of Lord Krishna. அவர் ஆக்சுவலி ராமானந்த ராய எதிர்பார்த்தீங்கன்னா சர்வபௌம பட்டாச்சாரியார் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த பக்தனுடைய வார்த்தையை மதிப்பு கொடுத்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இவரை எப்படி நம்ம மீட் பண்ண போறோம்னு நினைச்சு அந்த நினைப்பிலேயே ராமானந்த ராயரை நினைச்சு கொண்டு அங்க அமர்ந்திருக்கிறார். Chaitanya Mahaprabhu was thinking about Ramanada Raya and he was expecting him to meet him there because Sarvabhauma Bhattacharya was telling his word to Chaitanya Mahaprabhu that you should give his mercy to Ramanada Raya. அப்போதான் ராமானந்த ராயர் வந்து பெரிய கவர்னரா இருக்கிறதுனால ஒரு பெரிய பல்லக்குல அவர் வந்து வர்றாரு. ஏன்னா அது ஒரு பெரிய மரியாதைங்க, ஒரு பெரிய கவர்னர்ங்கிறது ஒரு பெரிய பதவி. சோ ஒரு பல்லக்குல தூக்கப்பட்டு வர்றார். சுத்தி வர எல்லாம் அவருடைய மந்திரிகள் இருக்கா, அவர் சுத்தி வர பிராமண பிரீஸ்ட் எல்லாம் இருக்கா, பூஜாரிகள் இருக்கிறார்கள், பிராமணர்கள் இருக்கிறார்கள், அவரெல்லாம் வேதிக் மந்திரங்கள்லாம் சொல்லி முழங்கிட்டு வரா. இப்படி தார தப்பட்டையோட ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஃபேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துடன் அங்க வர்றாரு. At that time Ramananda Raya came in a palanquin surrounded by ministers, priests, and all brahmanas, because he was in a very great position in a government authority, as a government authority. So he was having all these respects. அப்புறம் அங்க வந்து அவர் என்ன பண்றார், அந்த கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பித்ருக்கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க பார்க்கும் பொழுது இந்த 100 சூரியனுடைய பிரகாசத்தோட இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசி இங்க அமர்ந்திருக்கிறார். Thereafter he had his snana in Godavari and completed his rituals there. At the time he was seeing Chaitanya Mahaprabhu with the effulgence of thousands of suns at the same time present in one place. உடனே அவர் வந்து என்ன பண்றார், சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆகி அவருடைய கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றார். Seeing this effulgence, he was very much attracted towards Chaitanya Mahaprabhu and he offered obeisance to Chaitanya Mahaprabhu's lotus feet. உடனே சைத்தன்ய மகாபிரபு அவரை தூக்கி எடுத்து கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி நிறுத்துறார். Immediately Chaitanya Mahaprabhu lifted him up and advised him to say Krishna Krishna. அப்புறம் என்ன பண்றாரு, நீ ராமானந்த ராயர் தானே அப்படின்னு, ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா சைத்தன்ய மகாபிரபு, அதனால அப்படி கேட்கிறாரு. After this he asked him whether are you Ramanada Raya. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆமா அந்த நான் வந்து ஒரு ராஜ்ய சேவி, ஒரு விஷயி, அப்புறம் நான் வந்து ஒரு சூத்ராதவன், அதாவது நான் ராஜ்யத்துல வர வேலை செய்யறவன், நான் ஒரு மெட்டீரியலிஸ்ட், இந்த மாதிரி சென்ஸ் கிராட்டிபிகேஷன் ஈடுபட்டிருக்கக்கூடியவன், நான் வந்து சூத்ர அந்த 4வது வருடத்திலேயே ரொம்ப கீழானவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். To this Ramanada Raya replied, I am a Rajaseyi, I am working in a king's place, I am a Shudra and I am a belonging to 4th community. அப்படின்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபு அவரை வந்து ஆற தழுவிக்கிறார். ஆற தழுவிண்டு கண்கள்ல கண்ணீர் ஊக்கிறார். 2 பேரும் மிகுந்த ஆனந்த அடைகிறார். ஏன்னா இவர் வந்து விஷாகா, அவர் வந்து ராதாராணி மூடு, அதனால 2 பேரும் அந்த சந்திப்பு ஏற்படும் பொழுது மிகுந்த ஆனந்தத்தை 2 பேரும் அனுபவிக்கிறார். After this Chaitanya Mahaprabhu embraced him and tears of joy rolled in his tears, because Chaitanya Mahaprabhu is in the mood of Radharani and Ramananda Raya is none other than Vishaka, who is a very close associate of Radharani. இது வந்து இதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தேன்னா அந்த எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா பாருங்க, இந்த பிக்சர்ல பார்த்தேன்னா உடனே அந்த பிராமணர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். இது என்னது, இது அவரோ பெரிய சன்னியாசி, பிராமண சன்னியாசி, அவர் பார்த்தா ரொம்ப அப்படியே சூரிய பிரகாசமா இருக்க, அவர் எதுக்கு இவரோ ஒரு சூத்ரன், கீழ் குலத்தை சேர்ந்தவன், இவர் வந்து பெரிய கவர்னரா இருக்கார். கவர்னரா இருக்கிறவர் எப்ப பாரு ரொம்ப ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப கண்டிப்பு மரியாதையுமா ஒரு மாதிரி கிரேவா இருக்கக்கூடியவர், அப்படி இருக்கிறவரும் அழகார். அவர் சன்னியாசி, இந்த சூத்ரனை கட்டினா அவரும் அழகார். இது எதனால நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. Ramananda Raya was a Shudra and he was working as a governor under the king's leadership, but Chaitanya Mahaprabhu is a sannyasi. Both of them have no connections, but they both were embracing themselves. So seeing this, people are very confused. இது வந்து அவளுக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள என்னன்னா, நம்ம பிராமணா அப்படிங்கிற நம்ம குலத்துல பிறப்பினால நம்ம மிகவும் உயர்ந்தவர்கள், இவர் என்னமோ இந்த சன்னியாசி வந்து இந்த மாதிரி சூத்திரனை கட்டின்னு இது எதுக்கு அழறார் அப்படிங்கிறது அவளுக்கு புரியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. Those people were Brahmins by birth, but here Chaitanya Mahaprabhu, being a Brahmin, embraced a Shudra. So seeing this, they became puzzled and confused. இப்போ இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்ரீல பிரபுபாதருடைய ஒரு லீலையிலிருந்து ஒண்ணு நம்ம ஒரு கதை, பிரபுபாதர் சொல்லக்கூடிய ஒரு கதையை நான் எடுத்து சொல்றேன்.
ஒரு தடவை என்னாச்சு, ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் இருக்காங்க, அவ சன்னியாசியா இருக்கக்கூடியவர்கள் ஃபாரினர்ஸ், அவ 2 பேரும் மாயாப்பூர் வந்திருக்கான். மாயாப்பூர்ல அவ வந்து ஒரு கோயிலுக்கு போறான். கோயிலுக்கு போன உடனே அந்த பூஜாரி வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ண உடனே அந்த பூஜாரி இந்த வெஸ்டர்ன் பீப்புளை பார்த்துட்டு என்ன சொல்றார், நீங்க வந்து நல்ல இது மாதிரி நல்ல பக்தி பண்ணிட்டு இருங்கோ, இந்த மாதிரி பக்தி பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க நல்ல பிராமணனாக பிறக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. This can be explained with a real life incident happened with Srila Prabhupada. Once Western disciples of Srila Prabhupada visited a temple of, what is the temple பேர் என்ன? எது டெம்பிள் பேர் இல்ல, டெம்பிள் தான் சொல்றேன், மாயாப்பூர்ல ஏதோ visited Mayapur, and there a Brahmana advised these Western people that if you continuously do bhakti in this lifetime, you will definitely get a Brahmana body in the next lifetime. இதை வந்து கேட்டுட்டு அந்த 2 டிசைபிள்ஸ் சன்னியாசி டிசைபிள்ஸ் பிரபுபாதவா என்ன உயர்ந்த நிலையில இருக்கா அவங்க சைத்தன்ய பிரபுபாதருடைய சிஷ்யர்கள், அவர் உடனே ஸ்ரீல பிரபுபாத் கிட்ட வந்து சொல்றா, இந்த மாதிரி பிரபுபாதா இந்த மாதிரி சொன்னார் அந்த பூஜாரி, இந்த மாதிரி சொன்ன உடனே பிரபுபாத சிரிச்சுட்டே, ஓகே நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொன்னார். So hearing this, those 2 disciples of Prabhupada carried this news to Srila Prabhupada and told him about the words of the priest. So Prabhupada laughed at this and said that I will tell a story regarding this. Please listen. அதாவது ஒரு கிராமத்துல ஒரு வயதான ஒரு கிழவி இருந்திருக்கான். அந்த கிழவி என்னன்னாக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு நிலம், அந்த கிராமத்துல இருந்த நிலம், அவளுக்கு சில நிலத்தெல்லாம் அவளுக்கு உரிமையாளரா இருந்திருக்கா. அதுல ஏதோ தகராறு ஏற்பட்டு அவ பேர்ல அந்த நிலங்களை கொடுக்காம ஏதோ ஒரு சட்ட போராட்டம் ஏதோ நடந்துட்டு இருக்கு. அந்த கஷ்டத்துல இருக்கா. In a village, there was an old lady who was the owner of a piece of land, but she had some legal issues in the piece of land, so she was suffering due to that case going on about the piece of land. அப்ப வந்து அந்த சமயத்துல ஒரு பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட், இந்த பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா, நல்ல ஜட்ஜ் மாதிரி அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் அந்த ஊருக்கு வரார். At that time, a British magistrate arrived to that place. அங்க ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றா, இவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்ங்கிற பெரிய பொசிஷன்ல இருக்கார், நீயோ கஷ்டப்படுற இந்த நிலத்தகராறு சம்பந்தமா நீ வந்து உன்னுடைய கஷ்டங்களை வந்து அவர்கிட்ட எடுத்து சொன்னேன்னா அவர் உனக்கு ஏதாவது உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. So the people living in the village of that old lady advised that old lady that this magistrate has arrived to our place. So if you tell about your problem to this magistrate, he might help you out. So these people உடனே என்ன பண்றா, அந்த கிழவி வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் போய் தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொன்ன உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப கருணையோட அவளுக்கு உதவி பண்ணி அவளுடைய நிலங்கள்லாம் அவரையே சேரும்படி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. So this old lady approached that magistrate and told him about her problem. So the magistrate was very kind to her and he gave judgment that all the land areas which belongs to this old lady should be returned to her. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அடைந்த அந்த கிழவி என்ன பண்றா, அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறா. அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறா அப்படின்னாக்க, நீங்க வந்து அடுத்த பிறப்புல ஒரு நல்ல போலீஸ் கான்ஸ்டபிளா பிறக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம். So hearing this judgment, the old lady became very, very happy and she wishes to give a benediction to that magistrate. So she gives this benediction that in next lifetime, you will be taking birth as a policeman. உடனே பிரபுபாதர் சிரிச்சுட்டே சொல்றார், இந்த கிழவியை பொறுத்த மட்டும் உலகத்திலேயே பெரிய பதவி வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் தான். ஆக்சுவலி பார்த்தா பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட்ங்கிறவர் ஏதோ பெரிய பொசிஷன்ல இருக்கார், ஆனா அவளை பொறுத்த மட்டும் போலீஸ் கான்ஸ்டபிள் தான் உயர்ந்த பதவின்னு நினைக்கிறான். அதே மாதிரிதான் இந்த பூஜாரிகள் பிராமணர்கள் என்ன நினைக்கிறார், காஸ்ட் பிராமணாஸ் அவன் என்ன நினைக்கிறான்னா, பிராமணனா பிறக்கிறது, பிராமணனா இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம், அதாவது பக்தியோட இருக்க வைஷ்ணவா இருக்கிறது அவளுக்கு கீழே தான் அப்படிங்கிற நினைப்புல அவ இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. So this old lady gave a benediction to the judge who is very high position that in next lifetime he will become a policeman which is in a very low grade. So unknowingly she does this. Similarly, these brahmanas, without knowing the position of the Vaishnavas, which is very, very superior to the normal brahmanas, they are giving benediction that this Prabhupada will be taking birth as a brahmana in next lifetime. இது மாதிரி வந்து புரிஞ்சுக்காம இப்ப நம்ம பாக்கணும் இல்லையா, துருவ மகாராஜ் பாஸ்ட் டைம்ல கூட பாக்குறோம். அந்த சுருச்சி என்ன சொல்றா, துருவா நீ பெரிய தபங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி ஹரே கிருஷ்ணா அடுத்த ஜென்மால. மாதாஜி ஆடியோ வரல. பிரபு we are able to hear பிரபு. அவருக்கு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கேக்குதா பிரபு? கேக்குது க்ளீனா கேக்குது. ஹரே கிருஷ்ணா. அவர் கேக்கல பிரபு. மாதாஜி ஆடியோ கேக்கல எனக்கு நீங்க பேசுறது. அவர் இதுல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் போன்ல. கிருஷ்ணா எல்லாரும் கேக்குறது, அந்த பிரபு கேக்குறது சொல்லுங்க. எல்லாருக்கும் கேக்குறதா?
கேக்குது இல்ல, அவருக்கு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் கண்டினியூ பண்றேன் பிரபு. ஓகே, அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அந்த இந்த கதையை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் எடுத்து சொல்றாரு அந்த டிசைபிள்ஸ்க்கு. அதாவது இது நம்ம இது துருவ மகாராஜ் பாஸ்ட் டைம் மாதிரிதான். அவள் என்ன சொல்றா, சுருச்சி என்ன சொல்றா, துருவன் கிட்ட நீ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தவம் பண்ணி எல்லாம் பண்ணி அடுத்த ஜென்மால என்னுடைய வயசுல பிள்ளையாக பிறந்து இந்த பதவியை அடைன்னு சொல்ற மாதிரி, அது என்ன பிரயோஜனம், அவ்வளவு தவம் பண்ணி எதுக்கு அவளுடைய வயசுல திருப்பி பிறக்கணும். அது மாதிரி இது மாதிரி இந்த பிராமணர்கள் புரியாம இருக்கிறதுனால அவர்கள்லாம், அதனால என்ன பண்ற சைத்தன்ய மகாபிரபு இதை பார்த்துட்டு, ஓகே இவாளால நம்மளுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்தினார். அந்த எக்ஸ்ட்ரஸி எல்லாம் ரொம்ப வெளியில காமிக்காம கட்டுப்படுத்திக்கிறார். ஏன்னா இவாளால புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து சார்வம் பட்டாச்சாரியர் சொல்லிதான் உங்களை பாக்குறதுக்காக நான் வந்தேன். உங்கள்ட்ட கிருஷ்ண கதை எனக்கு கேட்கணும். நான் ஒரு மாயாவாதி சன்னியாசி, நான் வரட்டு ஞானத்துல இருக்கேன், எனக்கு பக்தியே இல்ல. உங்களை தொட்ட உடனே என் மனதுல ஈரம் பிறக்கிறது, பகவானுடைய நாமம் நான் வாயிலிருந்து வருது உங்களாலதான் அப்படின்னு ராமானுதராயர் புகழ்ந்து உங்ககிட்ட கிருஷ்ண கதை கேட்கணும் விரும்புறேன்னு சொன்ன உடனே ராமானுதராயர் சொல்றாரு, உங்களாலதான் நான் தூய்மை அடையணும். நான் ஏதாவது பேசினாலும் அது உங்களால என்ன பேச வைக்க முடியும், உங்களாலதான் பேச வைக்க முடியும். அதனால நம்ம 2 பேரும் பேசலாம். நீங்க இன்னொரு 10 நாள் 15 நாள் இங்க இருந்து என் மனத்துக்கு தூய்மையை கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறார். அதுக்கப்புறம் அப்ப வைஷ்ணவ சன்னியாசி சைதன்ய மகாபிரபு வந்து பிரசாதம் சாப்பிடுறதுக்காக கிளம்பி கொண்டு, ஹரே கிருஷ்ணா. சாரி மகதி, நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, இப்பதான் திரும்ப வந்திருக்கேன். நோ ப்ராப்ளம். Okay, then Chaitanya Mahaprabhu goes in the evening again. Chaitanya Mahaprabhu comes back and again Ramanada Raya comes now with sorry Tamil. Ramanada Raya வந்து தனியா வர தன்னுடைய யாருடைய இந்த முன்னாடி வந்து பெரிய படாடப்பத்தோடு வந்த ராமானந்த ராயர் இப்பொழுது தனிமையில ஒரே ஒரு அசிஸ்டன்ட் சர்வன்ட் ஒண்டி கூட்டிட்டு தனியா வர. ஏன்னா அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய மனது புரியுது. இது ஏன் தனிமையா வராருங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். So Ramanada Raya was in a very great position. So earlier he came with all his associates, but this time he comes alone with only one servant to meet Chaitanya Mahaprabhu. Why he is coming like this will be understood by us in the later part of the story. So இது மாதிரி அவர் வந்த உடனே அவரை வந்து ரஹஹஸ்தானன்னு சொல்றது சைத்தன்ய சொல்றாங்க. அதாவது தனியான ஒரு இடத்துக்கு அவர் அழிச்சுட்டு போறார். அப்ப வந்து நம்ம ஏன்னா பிகாஸ் இந்த ராதாகிருஷ்ண லீலைகள் அப்படிங்கிறது மிகவும் ரகசியமான மிகவும் உன்னதமான விஷயங்கள், இதை எல்லாருக்கும் மத்தியிலும் நம்ம பேச முடியாது. அப்படிங்கிறதுனால அவர் தனியான ஸ்தானங்களுக்கு அழிச்சுட்டு போய் சைத்தன்ய மகாபிரபு அதை பேசுறதுக்கு பிரியப்படுறார். So after meeting Ramanada Raya, Chaitanya Mahaprabhu takes him to a secluded place because the intimate leela of Radha Krishna cannot be spoken in the present amidst everybody because it is very very higher level pastime. So he takes Ramanada Raya to a secluded isolated place and speaks to him about the leela of Radha Krishna. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். ஏன்னா ஜெனரல் பப்ளிக்ல பேசும்பொழுது, காங்கிரிகேஷன்ல பேசும்பொழுது, எல்லா சாதாரண ஜனங்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து சங்கீர்த்தனம், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், பகவத்கீதையிலிருந்து சில விஷயங்களை பேசலாமே தவிர இந்த மாதிரி உயர்ந்த உன்னதமான பிரேம லீலைகள் எல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்கிறத ஸ்ரீல பிரபுபாதரும் நமக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்திருக்கிறார். So from this we should understand that when we are discussing or explaining anything about Krishna to general public, we can speak about Bhagavad Gita or from Srimad Bhagavatam, but we should not discuss about the intimate leela of Radha Krishna in public because they may totally understand that. This was பிரபுபாதர் ராதாஷ்டமி போது விருந்தாவன்ல கிளாஸ் கொடுக்குறாரு. அப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறா அப்படின்னாக்க, ராதாஷ்டமியாவும் இருக்கு, இடமும் விருந்தாவனம், நிச்சயமா பிரபுபாதர் ராதாகிருஷ்ணருடைய லீலைகள் பற்றி எல்லாம் பேசுவார்னு எதிர்பார்க்கும் பொழுது பிரபுபாதர் மைக்க பிடிச்சு, யூ ஆர் நாட் த பாடி, நீ இந்த உடல் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். Once during the occasion of Radhashtami, Prabhupada was giving class to his disciples in Vrindavana. So being Radhashtami, the devotees expected Prabhupada to give a class regarding the intimate leela of Radha Krishna, but Prabhupada started to speak about the logic of you are not this body, you are a soul. So this made everyone surprised. வந்து கேட்கிற பிரபுபாதர் கிட்ட, நீங்க ஏன் இந்த மாதிரி இன்டிமேட் பாஸ்ட் டைம் எல்லாம் பேசாம யூ ஆர் நாட் த பாடி பேசுறன்னு கேட்ட உடனே பிரபுபாதர் அவரை பார்த்து கேட்கிறார், நீ வந்து நீ இந்த உடல் இல்லை ஆத்மான்னு நீ ஏற்கனவே புரிஞ்சுனுட்டியா அப்படின்னு கேட்கிறார். So one devotee asked Prabhupada, why are you not discussing about the intimate leela of Radha Krishna and you are saying something about you are not body, you are the soul? So for this Prabhupada replied, have you completely understood that you are not this body and you are soul? Can you say that you are completely understood? ஒரு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் பிரபுபாதர் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி தத்துவங்கள், பேசிக் தத்துவங்கள் தான் நம்ம வந்து எல்லாருடைய மத்தியிலும் நம்ம பேச முடியும் அப்படிங்கறத சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு 3 விஷயங்கள்ல.
ஒன்று வந்து பிரகாஷானந்த சரஸ்வதி சரவம பட்டாச்சாரியார் கிட்ட சைத்தன்ய மகாபிரபு வேதாந்தங்கள் பத்தி தான் பேசினார், வேதாந்த தத்துவங்களை பேசினார். அதே மாதிரி ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி கிட்ட பக்தி தத்துவம் பேசினார். அப்புறம் ராமானந்த ராயர் கிட்டதான் ஸ்வரூப தாமோதர் கோஸ்வாமி இவர்கள் கிட்டதான் இந்த ரகசியமான ராதாகிருஷ்ண லீலைகளை பற்றி பேசினார். அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ரூப கோஸ்வாமி முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பிரகாஷானந்த சரஸ்வதி சரவம பட்டாச்சாரியார் அவர்கிட்ட வந்து வேதாந்த தத்துவங்கள் தான் பேசினார். So for this question Prabhupada replied, even Chaitanya Mahaprabhu spoke about only Vedanta Tattva to Prakashananda Saraswati and Sarvabhauma Bhattacharya, and to Rupa Goswami he spoke about Bhakti principles of Bhakti. Yeah. Principles of Bhakti, and he spoke about intimate Leela only to Ramanada Raya. So இதுதான் நம்ம இதுல இருந்து முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது மாதாஜி, நெக்ஸ்ட் ஸ்லைட். So this is what we should understand from this particular slide. இப்ப மகாபிரபு listens to ராமானந்தா speak. இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, மகாபிரபு அதாவது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே அவர் வந்து ஒரு சிஷ்யன் மாதிரி அமர்ந்து கொண்டு ராமானந்தர் கிட்ட சில கேள்விகளாம் கேட்டு அவருக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார். So Chaitanya Mahaprabhu here takes the role of a disciple and he asks certain questions to Ramananda Raya, and he comes to know about certain details about Lord Krishna from Ramananda Raya. நமக்கு என்ன தோணும் அப்படின்னாக்க, ராமானந்த ராயர் பிறப்பினால 4வது வருடத்தை சேர்ந்தவர், சூத்ரர், அவர் கிரகஸ்தர், அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமேட். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி பிராமணர், இவர் போய் அவர்கிட்ட போய் இப்படி கேட்கிறாரே அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனதில் எழும். To a common person, this may seem like Ramananda Raya was a Shudra, he was a Grahastha, and he was a government employee. But Chaitanya Mahaprabhu, being a Brahmana and being a sannyasi, a very higher position compared to Ramananda Raya. So how can a person belonging to such a position ask question to a small menial person like Ramananda Raya? This may appear to a common man. அதற்கு தான் இந்த வந்து மகாபிரபு வந்து இந்த வெரி முக்கியமான இந்த ஹோல் சாப்டர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை பேசுறார். கிபா விப்ர கிபா ஞாசி சூத்ர கேனநாய ஏயி கிருஷ்ண தத்துவ வேதாசே குருஹாயா. அவர் என்ன சொல்றாரு? பிராமணனாகவும் இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், சூத்ரனாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் யாருக்கு கிருஷ்ண தத்துவம் தெரிந்திருக்கிறதோ அவர் குரு, ஆன்மீக குருவாக கூடிய எல்லா தகுதியும் உடையவராக கருதப்படுகிறார். So to answer the question of these people, Chaitanya Mahaprabhu says that a person can be a Brahmana, a Shudra, a Vaishya, or belonging to any caste, but he should be knowing about the intimate spiritual pastimes about Radha Krishna, and he should be well qualified in that area. அதனால ரூபா அழகா எழுதுறாரு. நம்ம ஃபுல்லா படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. ஆனா நம்ம என்ன உண்மை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரபா அதை எழுதுறாரு இல்லையா, இந்த இடத்துல எழுதுறாரு. As far as Krishna consciousness is concerned, everyone is capable of becoming a spiritual master because knowledge in Krishna consciousness is on the platform of the spirit soul. So அது ஆன்மா லெவல்ல இருக்கிறதுனால அது வந்து யார் வேணா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆகக்கூடிய ஒரு இது இருக்கு. To spread Krishna consciousness, one need only be cognizant of the science of the spirit soul. இதுதான் தகுதி, வேற எந்த தகுதியும் தேவையில்லை அப்படிங்கறத ரொம்ப அழகா இதுல எடுத்து சொல்றாரு. So to understand the concept of Lord Krishna, everyone is a spirit soul. So just we need to be submissive so that we can get instruction from spiritual master and we can understand about Lord Krishna. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு பணிவுடன் இவர்கிட்ட அமர்ந்து இந்த தத்வித்தி பிரணிபாதேன பரிகிருஷ்ணேன சேவையாங்கிற மாதிரி ரொம்ப பணிவுடன் அமர்ந்து இவர்கிட்ட கிருஷ்ணராகவே அவர் இருந்தாலும் கூட இவருக்கு கிருஷ்ண தத்துவங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து பணிவா வந்து கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். Chaitanya Mahaprabhu, even though he is Lord Krishna himself, he appeared very humbly before Ramananda Raya, and he started to listen about Lord Krishna's pastimes from Ramananda Raya. Even though he is Lord Krishna himself, he was very submissive and humble. So அதனால நம்ம இதை வந்து நம்ம நினைச்ச கூடாது, இது கிருஷ்ணருக்கே ஒன்றும் தெரியல இவருக்கு அப்படி நம்ம நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப அழகா இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே முதல் ஸ்லோகம், அடுத்த ஸ்லைடு மாதாஜி, முதல் ஸ்லோகம் ரொம்ப அழகா கொடுக்கிறார். சஞ்சாரிய ராமாபித பக்த மேகே ஸ்வபக்தி சித்தாந்த சயாமிருதானி கௌராம்பிரேதை ரமுனா விதீர்ணைஸ் தஜ்ஞாத்வரத்னாலயதாம் பிரயாதி. ரொம்ப அழகா அந்த முதல் ஸ்லோகத்துல அழகா அதை ஹோல் தத்துவத்தை கொண்டு வர சைத்தன்ய எவ்வளவு பிரில்லியன்ட் பாருங்க. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, கௌரங்கர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஓஷன் ஆஃப் எல்லா ஆன்மீக தத்துவங்கள், ஆன்மீக உண்மைகள் எல்லாம் நிறைந்து ஒரு கடல்.
அந்த கடலில் இருந்து இந்த மேகம் மாதிரி இருக்கிற ராமானந்தர், அந்த மேகம் என்ன பண்ணும், கடல்ல இருந்து தண்ணியை உறிஞ்சிக்கும். அது மாதிரி இந்த அமிர்தமான அந்த போர்ஷன்ஸ், பக்தி போர்ஷன்ஸ் இது வந்து இந்த மேகமாகிய ராமானந்தர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு அதையே திருப்பி இந்த ஓஷனுக்கு போய், இப்ப மழை பெய்யுது இல்லையா, அதே மேகம் திருப்பி அதே தண்ணியில, ஓஷன் தண்ணியில பெய்யும் பொழுது என்ன ஆகுது, பலவிதமான ஜுவல்ஸ், அதாவது பலவிதமான ஆபரணங்கள், ஆன்மீக தத்துவம் அப்படிங்கிற ஆபரணங்கள் அதுல பொழிகின்றன மழை மாதிரி. அதுதான் இந்த ஹோல் கான்வர்சேஷன். Krishnadasa Kaviraja Goswami explains this with an analogy. See, Chaitanya Mahaprabhu is compared to a vast ocean and Ramananda Raya is like a cloud in the sky. So generally clouds absorb water from the sky and then gives back the water as rain. So here Chaitanya Mahaprabhu gets instruction from Ramananda Raya and give as he is compared to Chaitanya Mahaprabhu compared to ocean and Ramananda Raya to cloud. So here the instruction of Krishna is got from Krishna to Ramananda Raya, and he gives the instruction back again to same Krishna in the form of Chaitanya Mahaprabhu. Yes, next slide Mataji. இப்போ நம்ம வந்து next slide. இப்போ வந்து நம்ம என்ன தோணும்னாக்கா, இப்போ பகவான் வந்து ஒரு சிஷ்யன் மாதிரி உட்கார்ந்து இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு, இவர்கிட்ட வந்து எல்லா நாலேஜ் எல்லாம் கேட்டுக்கிறாரு. இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா, பகவானே வந்து சிஷ்யராக நடந்திருக்காரா அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ராமானுஜருடைய பாஸ்ட் டைம் லீலையில இதை நம்ம பாக்குறோம். So here we can think, here Lord Krishna appears as a devotee and gets instruction from Ramananda Raya. So how can a supreme Lord, being in such an exalted position, get instruction from an ordinary person like Ramananda Raya? This can be taught by a normal human being who is having no knowledge. So this can be understood from the pastime of Ramanuja. இதை பார்த்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியார் வந்து இந்த திருக்குறுங்குடி நம்பி அப்படிங்கிற சுந்தரபடி பூர்ணர், திருநெல்வேலியில இருக்கிறவர்களுக்கு தான் ரொம்ப பிரியமான பெருமாள். அவர் வந்து ராமானுஜர் முன்னாடி குனிந்து திலகம் இட்டுக்கிறார். பார்த்தா ரொம்ப அழகான ஒரு பிக்சர் இங்க நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு அழகான ஒரு பாஸ்ட் டைம் இருக்கு இதுக்கு பின்னாடி. So in this picture we see Tiruppuram Nambi, that is Lord Krishna himself, is bowing down before Ramanuja. So there is a interesting pastime behind this. We will discuss about that. ராமானுஜாச்சாரியார் திருவனந்தபுரத்துக்கு போயிருந்த பொழுது அவர் என்ன பண்றார், ஆகம விதிமுறைப்படி இந்த டெம்பிள் வர்ஷிப், அதாவது கோவில்ல பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாம் ஆகம விதிமுறைப்படி சீராக்கிண்டே வர்றாரு எல்லா இடங்களிலும். அப்ப திருவனந்தபுரத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு வந்து தாம் அந்த பண்ற முறையை மாற்றுறதுல அவர்களுக்கு ஒப்புதல் இல்லை, பத்மநாபருக்கும் ஒப்புதல் இல்லை. So Ramanujacharya once visited Tirunandapuram. In that time he was while he was visiting temples, he was instructing the people over there to follow agama rules and regulations. But the temple priest in Tirunandapuri were not accepting this particular instruction of Ramanujacharya. அதனால என்ன பண்ண, ராவோட ராவா பத்மநாபர் என்ன பண்ணார், கருடன் அனுப்பிச்சு ராமானுஜரை தூக்கி கொண்டு போய் திருநெல்வேலியில திருக்குறுங்குடியில திருப்பரிவட்டப்பாறைங்கிற இடத்துல போட சொல்லிட்டார். So overnight what Lord Krishna did, he made Ramanuja Acharya to go to Thiruvananthapuram, திருப்பரிவட்டப்பாறை, திருநெல்வேலி, Tirupadivattaparai, Tirunelveli district, and he made Ramanujacharya to be there. அப்புறம் என்ன பண்ண, காலையில எழுந்து பாக்குற ராமானுஜர் நம்ம வேற ஏதோ இடத்துல இருக்கோம். காலையில எழுந்த உடனே அவருக்கு திலகம் இட்டுக்கணும், குளிச்சுட்டு திலகம் இட்டுக்கணும். அவர் எப்படி திலகம் இட்டுப்பாருன்னா, எப்பவுமே அவருடைய சிஷ்யர் வடுகு நம்பி அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் தான் எப்பவுமே இவருக்கு திலகம் எல்லாம் குழைச்சு அவருக்கு கொண்டு கொடுப்பார், அவர் இட்டுப்பார். அப்புறம் வடுகா வடுகா வடுகான்னு கூப்பிடுறாரு. So every morning Ramanujacharya used to have tilak from his disciple called Vaduga. But now Ramanujacharya is not nearby Vaduga because Ramanujacharya is in Tirunelveli, but Vaduga is in Tirunandapuram temple. And unknowingly Ramanujacharya was calling for his disciple Vaduga for making திருப்பி கூப்பிட்ட உடனே திருக்குறுங்குடியில இருக்கிற பெருமாள் சுந்தரபரிபுரர் என்ன பண்றார், தானே வடுகு நம்பி ரூபத்தை எடுத்து தரிச்சுன்னு வந்து இவருக்கு திலகம் எல்லாம் குழைச்சு கொடுத்து அவர் இட்டுக்கிறார். இட்டுன உடனே ராமானுஜருக்கு என்ன வழக்கம் அப்படின்னாக்கா, தான் இட்டுண்ட அப்புறம் அந்த தன்னுடைய சிஷ்யனுக்கும் இட்டு விடுவார், 12 திருமணம் இட்டு விடுவார் அவர். So hearing this, the Lord Krishna in the nearby temple where Ramanujacharya was there came in the form of his disciple and offers tilak to Ramanujacharya. So usually Ramanujacharya used to wear tilak, and then he used his own fingers and kept tilak for his disciple. So here Lord himself is appearing as disciple of Ramanujacharya. Unknowingly he also gives tilak to Lord himself. பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் திருமணம் இட்டுக்கிறதுல. அதனால அவர் என்ன நினைச்சார், நம்ம எப்படியாவது இவர்கிட்ட நிஜமாவே சிஷ்யனா கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். Lord is usually very, very happy and excited about being a disciple of any acharya. So here
Lord decides that he should be a disciple of Ramanada Raya for some time. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ஒரு டெம்பிளுக்கு போனோடனே பகவானை பார்த்தா திலக் இவர்கிட்ட திலகம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவர் உடம்புல. உடனே இவர் புரிஞ்சுட்டார் பகவான் தான் வடுகநம்பி ரூபத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. So after some time, Ramanuja Acharya went to visit temple to have Lord's darshan. There he saw the Lord's body is having tilak exactly in the same way in which he kept tilak for his disciple. So he understood that the Lord has come as disciple to get tilak from him. அப்புறம் என்ன பண்றார், பெருமாள் என்ன சொல்றார், ராமானுஜா நானும் எவ்வளவோ தலையால தண்ணி குடிச்சு பாக்குறேன் பாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ அவதாரம் எல்லாம் எடுத்து பாக்குறேன். இருந்தாலும் இந்த ஜனங்கள் எல்லாம் திருப்தி பக்தனாக்கவே முடியல. ஏதோ ஒன்னொன்னு நரசிம்மரான போது ஒரு பிரகலாதன் வரான், ராமனா இருந்த போது ஒரு குஹன் வரான், ஒரு ஃபியூ பீப்புள் தான் வரான். ஆனா நீ வந்து சரணாகதி சொல்லி ஆயிரக்கணக்கான பேர்களை பக்தர்கள் ஆயிட்டே, இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கிறார். So here Lord asked Ramanuja Acharya that Lord says, Ramanuja, dear Ramanuja, I take so many avatars and I visit this world, but I may hardly make one devotee like Prahlad or Guhan. I make only one devotee during my appearance in this world, but you have made thousands of these devotees. How is this possible? உடனே அவர் என்ன சொல்றாரு, இது என்னுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தால் ஏற்பட்டது. நீ இப்படி எல்லாம் கேட்டா சும்மா எல்லாம் என்னால சொல்ல முடியாது. நான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து நீ என்னுடைய சிஷ்ய ஸ்தானத்துல இருந்தா நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற. To this, Ramanuja Acharya replied to the Lord that this has been happening because of the mercy given by previous Vaishnava Acharyas. I cannot explain to you like simply about this issue. So for me to explain this, you have to take the position of a disciple. I will become your guru and I will instruct about this issue. இதுவே நடக்கிறது. அவர் வந்து குருவாகிறார். வைஷ்ணவ நம்பி அப்படிங்கிற நாமத்தை ஏற்றுக்கொண்டு திருக்குறுங்குடி பெருமானே அவருடைய சிஷ்யராக வரார். ராமானுஜர் அவருக்கு ஆச்சாரியராக பல விஷயங்களை எடுத்து உரைக்கிறதாக சரித்திரம் இருக்கிறது. So in Tirupurangudi, Lord himself comes as a disciple of Ramanuja Acharya in the name of Vaishnava Nambi. So there are many stories explaining about the conversation happening between Ramanuja Acharya and Lord himself. இதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் இருக்காரு இல்லையா, அவருக்கு என்னன்னா பகவானே நம்ம கிட்ட வந்து பார்க்கணும் அப்படி ஒரு டிரான்சென்டென்டல் ஒரு டிசைர் அவருக்கு ஏற்படுகிறது. அதனாலதான் அவருடைய திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற ஆசுரத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் இதை எழுதியிருக்கேன், எனக்கு படிக்கலாம். மெய்மை சூனியல் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன், இவ்வளவு பாசுரங்கள், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீயும் என்கிட்ட வந்து பாடகத்துக்கோ அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ரொம்ப போல்டா சொல்றார். So Tirumangai Alvar, another great devotee of Lord, is also having the same interest of seeing the Lord personally. So he says that in Tirukkunamangai Pasuram, I have written so many Vaishnava songs. So dear Lord, if you want to learn know about those songs, please come and visit me like you visited Ramanada Raya. இது மாதிரி சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அதனால்தான் நம்ம என்ன பாக்குறோம்னாக்க பெருமாளே பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற பெயர்ல பெருமாளே பிறக்கிறார். அப்புறம் நம்பிள்ளைங்கிற பெயர்ல இந்த திருமங்கை ஆழ்வார் பிறக்கிறார். இப்ப இந்த பெரியவாச்சான் பிள்ளைங்கிறது இந்த நம்பிள்ளையருக்கு சிஷ்யரா இருந்து இந்த பாசுரங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். So for satisfying the disciple of devotee, Lord Krishna appears as Periyavacharya Pillai and Tirumangai Alvar appears as Nampillai. So this Nampillai instructs Periyavacharya Pillai about the glories of Vaishnava songs. So இது மாதிரி டிசைபிள் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் மாதாஜி, அடுத்தது வந்து இப்ப வந்து நம்ம வந்து சோ இது வந்து புதிது அல்ல அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன். ராமானந்தருக்கும் இதற்கு ஏற்பட்ட சம்வாதம், இந்த ராமானந்த சம்வாதம்னு ரொம்ப பெருமையா பேசப்படுகிறது. இதுல வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மகாபிரபுவினுடைய செயல்கள் எல்லாம் ஒரு திரட்டுப்பால் போன்றவை, ராமானந்தராயருடைய செயல்கள் எல்லாம் கற்கண்டு போன்றவை. அவர்கள் இரண்டும் சேர்ந்து இந்த மீட்டிங் இருக்கிறதே, இந்த சந்திப்பு என்பது இந்த சர்க்கரையும் திரட்டு பாலும் கலந்தது போன்றது. அப்பொழுது அவர்கள் பேசக்கூடிய ராதாகிருஷ்ண லீலை என்பது பச்சை கற்பூரம், அது வாசனையானது. சோ இந்த காம்பினேஷன், இந்த பாயசத்தை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசப்படுகிறது. So Mahaprabhu's Leela is compared to as sweet milk and Ramananda Raya's knowledge is compared to as sugar. So this Radha Krishna Leela is compared to as camphor. So whoever listen to this Radha Krishna Leela, they will become attracted because the camphor immediately ignites fire. So whoever listen to these Leelas, they will become attracted towards Krishna and they will become devotees. முதல்ல என்ன சொல்றாருன்னா, சைத்தன்யா என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, பிரபு கஹே பட ஸ்லோக சாத்திய நிர்ணய, அதாவது என்ன சொல்றாருன்னா, முதல்ல ராமானந்த ராயா
என்ன மனிதனுடைய பிறந்ததுக்கான லட்சியம், கோல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லட்சியம் என்ன, அதை பற்றி ஸ்லோகத்தை சொல்லி அது பிரமாணத்தை சொல்லி எனக்கு சொல்லு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். So the first question Lord Chaitanya Mahaprabhu asked Ramananda Raya was, what is the goal of life in human form of life? See, please instruct me about this with reference to shlokas in Shastras. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பிரமாணம் இல்லாம பேசுறதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா ரூபாதர் எத்தனை பிரமாணங்கள், இப்போ இது ஏதாவது ஒரு பர்போர்ட் எடுத்துக்கணும் சைத்திர சரிதாமிரத்துல பக்கம் பக்கமாக பலவிதமான புராணங்களில் இருந்து பலவிதமான ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இப்ப நம்ம இந்த ஹோல் சமாதத்தை படிச்சோம்னா என்னெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கிறத நான் ஜஸ்ட் சொல்றேன். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், தர்ம சம்ஹிதை, பக்தி ரசாமிருத சிந்து, கீத கோவிந்தம், லலிதா மாதவம், ஸ்தோத்திர ரத்னம், இது மாதிரி பல ரெஃபரன்ஸ் கொடுத்துதான் ராமானந்த ராயர் வந்து இந்த ஹோல் சம்வாதத்துல அவர் பேசுறார். So here Ramananda Raya was explained about that using the Sastric injunctions. So our dear Prabhupada also explains that when we explain about any pramanas, we should always use Sastric evidences. So here Prabhupada uses Bhagavad Gita, Srimad Bhagavatam, Vishnu Purana, Brahma Samhita, Gita Govindam and so on as the Sastric evidence for whatever statements he is saying. ஒரு தடவை பிரபுபாதர் என்ன பண்ணார், கிளாஸ் எடுத்துக்கும் போது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதை கொஞ்சம் யாராவது கோட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். Once while Prabhupada was delivering a lecture, he spoke about a shloka and asked the disciples, can anybody quote this shloka from where this is taken? யாராலையும் அதை வந்து சாண்ட் பண்ணி சொல்ல முடியல. Nobody was able to say the shloka correctly. உடனே பிரபுபாதர் என்ன சொன்னார்னா, இத பாருங்க, நீங்க யாருமே என்னோட புத்தகங்களை படிக்கிறதே கிடையாது. So seeing this, Prabhupada immediately replied, none of you are reading my books. This is very explicitly seen from this. நீங்க எங்க புத்தகத்தை எப்படி படிக்கணும்னா, ஒரு வக்கீல் எப்படி சட்ட புத்தகத்தை படித்து விட்டு எல்லாம் இபிகோ இந்த செக்ஷன் ரெஃபர் பண்ணி சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த சாப்டர், இந்த ஸ்கிரிப்சர், இந்த வர்ஸ் அப்படிங்கறத படார்னு எடுத்து சொல்லக்கூடிய திறமையுடையவர்களாக நீங்க விளங்க வேண்டும். An advocate, while arguing his case in court, studies his law books perfectly and is able to quote about the section regarding the particular case. Like this, Prabhupada wanted his disciples to be very thorough in reading his books, and they should be in a position to immediately quote the sloka with reference to sloka number and all when they are saying about anything. நித்தமும் நான் என்ன பண்றேன்னா, என்னோட புத்தகங்களை, என்னுடைய பர்போர்ட் எடுத்து டெய்லி நானே படிச்சு பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பிரபுபாதா சொல்றேன். Prabhupada said that he himself used to read his books daily and he used to read his own purports again and again, and daily he is coming to know about many new things. ஏனென்றால் இதெல்லாம் நான் எழுதல, கிருஷ்ணர் எனக்கு டிக்டேட் பண்ணிருக்கார், அதுதான் நான் எழுதியிருக்கேன். அதனாலதான் அதை படிக்கும் பொழுது நான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். Prabhupada says these things were not written by him. He wrote whatever Krishna dictated to him. So whenever Prabhupada reads the book again, it appears fresh and new to him. இது மாதிரி இப்ப வந்து இந்த கான்வர்சேஷனை பாக்குறதுக்கு நமக்கு டைம் இல்ல, சந்தர்ப்பம் இல்ல, காலம் இல்ல. ஆனா நீங்க படிக்கும் பொழுது மத்திய லீலா 8வது சாப்டர்ல ரொம்ப அழகான சம்வாதம். அதை வந்து முதல்ல நம்மளுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்யறது, வர்ணாசிரம தர்மத்திலிருந்து ஆரம்பித்து கடைசியா ராதையினுடைய பிரேமை வரைக்கும் ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். நடுப்புற சைத்தன்ய மகாபிரபு இனிஷியலா என்ன சொல்றாருன்னா, ஏஹோ பாக்கிய ஆகே கஹமன், இது வந்து நீ ரொம்ப எக்ஸ்டர்னலா பேசுற, ரொம்ப இது வந்து மேல பேசுன்னு அவரை தூண்டி அவர் வந்து இந்த ராதாகிருஷ்ணர் லீலை பேசும் வரைக்கும் அவரை கொண்டு செல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. So here Chaitanya Mahaprabhu tells Ramananda Raya to speak again and again giving in-depth knowledge about Radha Krishna intimate pastimes. This is explained in Madhur Leela 8th chapter. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் மாதாஜி. இதுக்கு அப்புறம் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச அப்புறம் ஒரு ராபிட் ஃபயர் கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, குவிஸ்ல எல்லாம் நடக்குமே. திருவிளையாடல்ல கூட அந்த தருமியை கேட்பார் சிவன் வந்து, நான் கேள்வி கேட்கட்டுமா, எனக்கு இப்ப சொல்ல தருமி எனக்கு கேட்கதான் தெரியும், நீங்களே பதில் சொல்லுங்கள்னு உடனே வேகமா பல கேள்விகளை கேட்டு அதுக்கு ஒன் லைன்ல ஆன்சர் சொல்லுவார் சிவன். அதே மாதிரி இங்க வந்து மகாபிரபு கேள்விகளை ஒன் லைனா ரொம்ப அழகான ஒரு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பாக்குறதுக்கும் நமக்கு நேரம் இல்லை, நான் வேணா இது குரூப்ல எங்கேயாவது அனுப்புறேன், இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So after this incident similar to rapid fire round happens, where Mahaprabhu asks questions and Ramananda Raya gives answer instantaneously. So due to time constraint, I cannot explain this. I will send this in group chat so you can view it. அடுத்த ஸ்லைட் மாதாஜி, நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இதுல வந்து இதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் சம்வாதம் எல்லாம் முடிந்த உடனே ராமானந்தருக்கு வந்து புரியுது இவரது வந்து கிருஷ்ணரையோட மேன்மையான ஏதோ ஒரு தத்துவம் இது அப்படிங்கறதுல நீங்க எனக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் அவங்களை வந்து சன்னியாசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் ஷியாமசுந்தரனா பாக்குறேன், ஆனா நீங்க வந்து கோல்டன் கலர்ல இருக்கேன், நீங்க வந்து எனக்கு நீங்க உண்மையாலேயே நீங்க யாருங்கிறது எனக்கு தயவு செய்து காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. So hearing all this, Ramananda Raya said, there is something great hidden in you, so I would like to know that from you. Initially you appeared as sannyasi to me, now you are in golden color, so please show me who you are. அப்படி சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, முதல்ல மறுக்கிறார். நீ வந்து மகாபாகவதன், அதனால நீ எல்லாத்தையும் பகவானை பாக்குற, அதனால இப்படி நினைக்கிறேன், நான் சாதாரணமான சன்னியாசி தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் திருப்பி திருப்பி தூண்டி கேட்ட உடனே அவருக்கு மேல உள்ள அன்பின் மீதியினால அவர் தான் ராதா கிருஷ்ணருடைய அதாவது ராதை கிருஷ்ணரும் சேர்ந்த ஒரு ஸ்வரூபம் தான் அப்படிங்கறத அந்த ஒரு அழகான ஒரு ரூபத்தை அவருக்கு காட்டி கொடுக்கிறார். So hearing this, initially Mahaprabhu told that you are a Mahabhagavata, so only you are speaking like this. I am only an ordinary person. In this way, Mahaprabhu explained that to Ramananda Raya. But after repeated request from Ramananda Raya, Chaitanya Mahaprabhu showed his actual Swarupa, that is Radha Krishna himself, to Ramananda Raya. அதுக்கப்புறம் வந்து அவ கிளம்பிட்ட 10 நாள் ஆயிடுத்து. அப்புறம் பட்டு சொல்ற ராமானந்த ராயர்ட்ட, நான் திருப்பி டூர் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஜெகநாத்புரிக்கு வருவேன், நீ வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அங்க வந்துரும், நம்ம கண்டினியூஸா கிருஷ்ண கதையா பேசிட்டு காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. So after this incident, a long time passed by. So Chaitanya Mahaprabhu told to Ramananda Raya, after completing my spiritual yatra, I will be coming to Jagannath Puri. So you also please come there. We will discuss about Lord Krishna's pastimes. அடுத்த ஸ்லைட் மாதாஜி, முடிக்க போறோம். ஜஸ்ட் எனக்கு ஒரு 5 minutes டைம் இருக்கா பிரபு? கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, எஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே. ராமானந்தர் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு பூரிக்கு அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் கிங் பிரதாபருத்ர வந்து அவரு ஒரு பக்தரா இருக்கிறதுனால இவருக்கு நல்ல தாராளமா பென்ஷன் கொடுக்குறாரு. நீங்க சௌகரியமா இருந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய கிருஷ்ண கதாவை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறார். அதனால ராமானந்தர் பூரிக்கு திரும்பி வந்துடுறார். So after this incident, Pratapardra, the king, being a devotee himself, understands the position of Ramananda Raya, so he allows him to retire from government position and gives him very good amount of pension so that Ramananda Raya can go to Puri and discuss about spiritual topics to Chaitanya Mahaprabhu. அதுக்கப்புறம் இதுல ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, பிரத்யும்ன மிஸ்ரா அவருடைய சந்திப்பு ராமானந்தரோட இது வந்து சைத்தன்ய மகாபிரபு ஏற்பாடு பண்றார். இந்த பிரத்யும்ன மிஸ்ரர் அப்படிங்கிறவர் ஒரிசால இருக்கக்கூடிய ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு டிவோட்டி பக்தர். So Pradyumna Mishra was a Brahmana devotee in Orissa state. So Chaitanya Mahaprabhu arranged for the meeting of Ramananda Raya and Pradyumna Mishra. பிரத்யும்ன மிஸ்ரா என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்து எனக்கு கிருஷ்ண கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு சைத்தன்ய மகாபிரபு, நீங்க எனக்கு கிருஷ்ண கதையை சொல்லுங்கன்னு கேட்ட உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, நானே கிருஷ்ண கதை கேட்கணும்னா ராமானந்த ராயர்ட்டு தான் போறேன், அதனால பேசாம நீங்க நேர ராமானந்த ராயர்ட்ட போய் கிருஷ்ண கதை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. So once Pradyumna Mishra asked Chaitanya Mahaprabhu that he is very interested to listen to Krishna Kada. So he requested Chaitanya Mahaprabhu to speak something about Krishna Kada. To this Chaitanya Mahaprabhu replied, I myself will go to Ramananda Raya to hear Krishna Kada. So I advise you to go and meet Ramananda Raya and hear Krishna Kada from him. அப்ப போகும்பொழுது ராமானந்த ராயர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாக்க, ஜெகநாதர் கோயில் இருக்கக்கூடிய தேவதாசிகள், அதாவது அவர்கள் வந்து ரொம்ப அர்ப்பணிப்போட பகவானுக்காக நாட்டியம் ஆடி பகவானை மகிழ்விக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் அழகா அவர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி அந்த டான்ஸ் ஆடணும், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி காமிக்கணும்னு சொல்லி அது வண்டி பண்ணல. அவர் ஆக்சுவலியா வந்து அவள் என்ன போட்டுக்கினா அவரை மசாஜ் பண்றார், அவங்களுக்கு ட்ரெஸ் பண்றார், தன்னோட பர்சனலா தொட்டு எல்லாம் பண்றார் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. So when he goes and visits Ramananda Raya, he was in Puri. Ramananda Raya was instructing this Devadasi about Lord Krishna's pastimes, and he personally was helping them out in dressing and was helping them out how to make dance expressions about the Lord Krishna himself. பிரத்யும்ன மிஸ்ரா வெளியில நிக்க வச்சுட்டு அந்த கூட இருக்கிறவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் பிஸியா இருக்கார், அவளெல்லாம் தயார் பண்ணிருக்காரு டான்ஸுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உங்களை பாப்பாரு அப்படின்னு சொல்றாரு. So a disciple of Ramananda Raya told Pradyumna Mishra to wait outside the building, as Ramananda Raya was very busy helping the people to dress up themselves. So he instructed Pradyumna Mishra to wait there, so Ramananda Raya will come and meet him after completing his work.
பிரதிபன மிஸ்ராக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன இடரல் ஏற்படுது. இதுன்னா இவர் என்ன தேவதாசிகள் எல்லாம் தொட்டு அவளெல்லாம் இது பண்ணி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்றாரு, இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு இவர்கிட்ட வந்து நம்ம கிருஷ்ண கதை கேட்க சொல்றாரு, இது என்ன அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் புரியாத நிலையில இருக்கு. Initially, Pradyumna Mishra thought why this Ramananda Raya is touching Devadasi and he is helping them out dressing. He is doing such awkward things. So he was very puzzled why Chaitanya Mahaprabhu asked Pradyumna Mishra to go and meet such a person, Ramananda Raya. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பணிவுடன் இந்த ராமானந்த ராயர் என்ன பண்றாரு, வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ணி ரொம்ப சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன், நீங்க எதுக்காக வந்தேன், நான் உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணுமோ பண்றேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பிரத்யுமன மிஸ்ரா என்ன சொல்றாரு, ஒண்ணு விஷயம் இல்ல, நான் இப்ப புறப்படுறேன், புறப்பட்டு போயிட்டேன். So after some time, Ramananda Raya completed his work and he came and visited Pradyumna Mishra. He offered obeisance and in a humble way, he asked Pradyumna Mishra, what service can I do? To this, Pradyumna Mishra replied, no, just I came to see you. I will leave now. And he left that place. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு பிரத்யுமன மிஸ்ராவை கூப்பிட்டு கேட்கிறார் திருப்பியும், நீ போய் கேட்டையா ராமானந்த ராயர் கிருஷ்ண கதை கேட்டையான்னு கேட்கிறார். After this, Chaitanya Mahaprabhu inquired Pradyumna Mishra whether he had listened Krishna Katha from Ramananda Raya. அதுக்கு இவர் பிரத்யுமன மிஸ்ரா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் மகாபிரபு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்ததெல்லாம் எடுத்து சொல்றாரு. To this, Pradyumna Mishra replied that he saw these things, so he was not very interested to listen Katha from Ramananda Raya. This he said to Lord Chaitanya Mahaprabhu. தன்னை சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார், நான் ஒரு சன்னியாசி, ஆனா எனக்கே ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு இல்ல, பெண்ணுடைய பேரை கேட்டாலே என்னுடைய மனது சஞ்சலம். அது வந்து உண்மை இல்ல, இருந்தாலும் ரொம்ப பணிவுடன் அவர் சொல்றாரு, என்னுடைய மனது பெண்ணோட பேரை கேட்டாலே என் மனது சஞ்சலப்படுகிறது. ஆனா ராமானந்தராயர் இருக்காரு, அவர் அந்த மாதிரி கிடையாது. அவர் கிரகஸ்தரா இருந்தா கூட அவருடைய மனது பூரா அவருடைய ஆன்மீக ஐடென்டிட்டிலேயே அவர் தான் அந்த கிருஷ்ண தாதாவுடைய தாசி அப்படிங்கிற பாவனையிலேயே எப்பவும் இருக்கிறதுனால அவருக்கு அவளெல்லாம் தொட்டா கூட அவர் ஒரு கல்லு கட்ட மாதிரிதான் இருக்காரே தவிர அவருடைய மனதுல ஒரு சிறு சஞ்சலம் கூட ஏற்படுவதில்லை. அவர் என்னை விட மிகவும் உயர்ந்தவர், மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். To explain about the exalted position of Ramananda Raya, Chaitanya Mahaprabhu replied to this question that he himself being a sannyasi, even the sight of a woman is disturbing him. In reality, this is not happening, but just to understand the exalted position of Ramananda Raya, he is explaining. But Ramananda Raya, even after touching those women, he is very, very pious and is not at all attracted towards them. So the exalted position of Ramananda Raya cannot be misunderstood. This was what explained by Chaitanya Mahaprabhu. அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கிருஷ்ண கதை அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி, அதாவது இது ஹோல் பாஸ்ட் எதுக்கு பண்ணாருன்னா சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த ராயருடைய பெருமைகளை உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணார். அதே அப்புறம் பிரத்யும்ன மிஸ்ரா அவர்கிட்ட வந்து திருப்பி அவர்கிட்ட ரொம்ப நல்ல முறையில கிருஷ்ண கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். So once again, Chaitanya Mahaprabhu instructed Pradyumna Mishra to go and meet Ramananda Raya and listen Krishna Katha from him. So after hearing this instruction, Pradyumna Mishra in a very humble way visited Ramananda Raya and he got the chance of listening Krishna Katha from the glorious mouth of Ramananda Raya. ராமானந்த ராயர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வீணை மாதிரிதான், என்ன இசைக்கக்கூடியவர் சைத்தன்ய மகாபிரபு, அவர் இசைக்கிறார், நான் சும்மா வாயால வைப்ரேட் பண்றேன், அவ்வளவுதான். அந்த ஒரிஜினல் புத்தி எல்லாமே கொடுக்கக்கூடியவர் சைத்தன்ய மகாபிரபு தான் அப்படிங்கறத ராமானந்த ராயர் அப்படிதான் எடுத்து சொல்றாரு. Ramananda Raya, being in a very humble state of mind, he says that he is just a veena which cannot be acting on his own will. Chaitanya Mahaprabhu is the person who is operating this veena. So whatever message this person is giving, it's only because of the benediction of Chaitanya Mahaprabhu. This is what Ramananda Raya told. கடைசி மகஜி, அடுத்த ஸ்லைட் மகஜி. இதுக்கப்புறம் கடைசியில நம்ம ராமானந்தர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த லீலைகள் எல்லாம் முடித்து திரும்பி போற சமயத்துல கடைசியில நம்ம பாக்குறோம், அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரஸிக் டிவைன் எக்ஸ்ட்ரஸிக்கு போயிடார். ரொம்ப உச்சத்துல ஆனந்தத்தின் உச்ச நிலையை அடையிற பொழுதெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அந்த மூடுல அவருக்கு சர்வ் பண்றதுக்காக ராமானந்தராயர் பாகவதத்திலிருந்து பலவிதமான ஸ்லோகங்களை எடுத்து அவருடைய மூடுக்கு ஏத்த மாதிரி ஸ்லோகங்களை எடுத்து பாடி அவருக்கு சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அமைதியும் ஏற்படுத்துறார். So Chaitanya Mahaprabhu reached a very exalted state. Seeing this, Ramananda Raya quoted famous and important verses from Srimad Bhagavatam to increase the ecstatic mood of Lord Chaitanya Mahaprabhu. இது மாதிரி அவருடைய லீலைகள் வந்து பெரிய, நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஓஷன், அதுல நம்ம நிறைய பார்க்க முடியாது, நமக்கு டைம் கன்ஸ்ட்ரைன்ட் வேற இருக்கு. அதுல என்னுடைய புத்திக்கு எட்டின ஒரு சில விஷயங்களை தான் நான் இங்க பகிர்ந்துட்டேன். இதுல வந்து இது எப்படி முடிக்கணும்னா, இந்த சைத்தன்ய சரிதாமிரத்துல 8.311 அந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் நம்ம முடிக்கணும். ஏன்னா அவருக்கு நம்ம நமஸ்காரம் பண்றது தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ராமானந்த ராயே மோரா கோட்டி நமஸ்கார யான்ற முகே கைல பிரபு நசேர விஸ்தார. நான் ராமானந்த ராயருடைய பாதங்களில்
10 கோடி பிரணாமங்களை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய வாய் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு இந்த ராதாகிருஷ்ண பிரேமை தத்துவங்களை நமக்காக வெளிப்படுத்துகின்றனர். So we can conclude this session by stating the famous quote from Chaitanya Charitamrita 8.33 Madhya Leela, which explains that I offer 10 million obeisance under the lotus feet of Sri Ramanada Raya, because from his mouth much spiritual information has been expanded by Sri Chaitanya Mahaprabhu. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தமிழ்ல இப்பதான் முதல் தடவையா நான் அட்டெம்ட் பண்றேன். குரு மகாராஜோடைய கருணையினால நான் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு யார் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த பிரபுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த ஸ்லைட்ஸ் பண்ணி கொடுத்த ஜோதி மாதாஜிக்கும் சுசித்ரா மாதாஜிக்கும் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்ததுன்னா நீங்க தெரிவிக்கலாம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ், வெரி நெக்டேரியன். ரொம்ப என்ஜாயிங். டைம் போனதே தெரியல. ஸோ டியர் டிவோட்டீஸ், எனி கொஸ்டின்ஸ், ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்றீங்களா? இஃப் எனிதிங் இஸ் தேர், யூ கேன் ஜஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். ஐ கேன் அன்மியூட் அண்ட் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு மாதாஜி. 1 or 2 minutes if any questions is there. But overall, really nice, Mataji, and the presentation was excellent. So thank you, Mataji, for this wonderful translation, and as well as the nice presentation from எங்க ஸ்டார்ட் பண்ண லைக் பர்தா இதுல வந்து எப்படி அவர் ஆரம்பிச்சார், அலர்நாத்ல இருந்து, ஒரிசால இருந்து வந்து, then how Pandu sons, Bhavananda Raya, and then it went on like spiritual identity. எல்லாம் you completely narrated, and 1 hourல எவ்வளவு பண்ண முடியுமோ wonderful பண்ணீங்க Mataji. It was very nice, and we really enjoyed listening to your pastime from your mouth. Thank you, Prabhuji. Thank you. So devotees, any questions? Okay. So thank you, Mataji, and Sylvie raised and one minute. Just ask. Thank you for everyone who has joined the class today. Sylvie Mataji, you can ask. I just, you can unmute and ask. Mataji, any questions? Hare Krishna, Mataji. Class பிரேக் ஆகுது, எனக்கு சரியா கேட்கல. நிறைய பிரேக் ஆகுது. என்னை பத்தி தெரிஞ்சதை விட பகவானை பத்தியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, இப்ப பேசுங்க. மாதாஜி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரி போல் மாதாஜி. Thank you மாதாஜி. Thank you very much. Thank you for joining. Thank you. So there are, in fact, everyone is appreciating your class, and we really enjoy Mataji. So we want to thank Mataji for giving us a great association to talk about Ramanada Raya on a Friday evening by spending time with us. So we want to thank Mataji by chanting Hare Krishna Mahamantra. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama. Thank you, Mataji. Divya Balram Prabhu wants to tell something. Divya Balram Prabhu, ஏதாவது சொல்லணுமா? I'll try to. Because he's raising his hand actually. Yes, I'll do. So Tamil translate, Tamil பேச ரொம்ப நல்லா இருந்தது, and also thank you very much Raghavendra Kumar for wonderful English translation. Thank you, and also நல்லா பண்ணேன். Hare Krishna. பிரபு நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். I made you co-host பிரபு. போஸ்ட் பண்ணிருக்கேன். திவ்யா பல்ராம் பிரபு நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் உங்களை. You have to unmute yourself and you can speak. திவ்யா பல்ராம் பிரபு நீங்க இது பண்ணிக்கோங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. Yes. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டோத்னா மாதாஜி. கேக்குதா பிரபு சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரே ஒரு கமெண்ட் மாதாஜி. சொல்லுங்க. உங்களோட திருவாயில இருந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்டிருக்கிறோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இப்ப முதல் முறையா அடியேன் சைத்தன்ய சரிதாமிருத லீலைகள் கேட்கிறேன். நீங்க வந்து பாகவதத்துல ரொம்ப ஸ்ட்ராங், அது மாதிரி சைத்தன்ய சரிதாமிரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. நன்றி பிரபு, நீங்க ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Thank you, Mataji. Thank you, பிரபு. இதெல்லாம் ரெக்கார்டிங் லிங்க் கிடைக்குமா பிரபு? நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் Mataji. I will send you the link. எனக்கு
நான் என் நம்பர் இருக்கு. பிரபுட்ட இருக்கா? இந்த பிரபு அவங்க நம்பர் சொல்லுங்க. I'll just put in chatல போடுறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. இல்லங்க, I'll stop recording ஒரு நிமிஷம்.